அன்பு நண்பர்களே, நெய்வேலி ரமேஷின் அன்பு வணக்கங்கள். பல கேள்விக்கு ஒரே பதில் இருக்குமா? இல்லை சொல்ல தான் முடியுமா? ஏன் சார் புத்தகங்கள் வாசிக்கிறீங்களா? ஹெல்த் செக்கப்லாம் ரெகுலராக போகிறீங்கள? பழைய நண்பர்களோ குடும்ப உறுப்பினர்கள்ட்டையோ ரெகுலராக பேசுவீங்களா? டாக்டர் வாக்கிங் போக சொன்னார், போக ஆரம்பிச்சிட்டிங்களா? இப்படி எத்தனை கேள்வி கேட்டாலும் நம்ம சாமர்த்தியமாக ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவோம். எங்கே சார் நேரம் இருக்குது, காலையில் எழுந்தால் தூங்குற வரைக்கும் சரியாக இருக்குது சார். இப்படி தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? இந்த 4 கேள்வி இல்லை, 400 கேள்வி கேட்டாலும் இந்த பதில் சொல்கிறதுக்கு நம்ம கூச்சப்படுவதே இல்லை. என்னுடைய நண்பர் எழுத்தாளர் தங்கவேலு மாரிமுத்து அவர்கள் அவருடைய ஒரு கோட்ஸ் ஒன்று எனக்கு அனுப்பியிருந்தார். அதில் எழுதப்பட்டிருந்த ஒரு வாசகம், அவசியமோ அக்கறையோ ஆர்வமோ இருந்தால் நேரம் நிச்சயமாக இருக்கும் என்பதுதான் அந்த வரி. எவ்வளவு சிந்தனையை தூண்டும் வரி இல்லையா? ஒரு விஷயம் நம்ம பண்ணுறதில்ல அப்படின்னா அது நமக்கு அவசியமில்லாத விஷயம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை நம்ம அதில் அக்கறை காமிக்கிறது இல்லைன்னு எடுத்துக்கலாம். நமக்கு அதில் ஆர்வம் இல்லைன்னு எடுத்துக்கலாம். ஒரு புத்தகம் வாசிக்கிறதுன்னு எடுத்தாக்க நமக்கு அதில் அவசியம் இல்லாமல் இருக்கலாம், இல்லை அதில் பெரிய ஆர்வம் இல்லாமல் இருக்கலாம். உடற்பயிற்சி கண்டிப்பாக நமக்கு தேவை தானே. டாக்டர் ஒரு வாக்கிங் போக சொல்கிறாங்க, அவசியம்தான், அக்கறை தான், ஆனால் ஆர்வம் இல்லை. நம்முடைய உடல் நலம் நல்லா இருக்கணும்னா கண்டிப்பாக இதுக்கு இந்த 3த்தையும் செலுத்தினா தான் சில விஷயங்களுக்கு நம்ம நேரம் ஒதுக்க முடியும். அவசியம், அக்கறை, ஆர்வம், இந்த 3ம் போட்டால் கண்டிப்பாக நம்முடைய மிக சரியான தேவையான எல்லா வேலைகளுக்கும் நேர்வும் கண்டிப்பாக இருக்கும். எல்லாருக்குமே 24 மணி நேரம் இருக்குதானே. அதை யார் ஒருவர் செவ்வனே பயன்படுத்தி கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்வில் முன்னேறலாம். அப்போ இனிமேல் நேரம் இல்லைன்னு சொல்லுவோமா? சொல்லக்கூடாதுல்ல. நன்றி, வணக்கம்.